அத்தை இன்னைக்கு மார்னிங் என்னத்த பிரேக்ஃபாஸ்ட்டு? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடிமா நம்ம வீவர்ஸ் கொஞ்சம் சொல்லிக்கலாம். அது என்னன்னாக்கா, நம்ம பாதம் பித்த வெடிப்பு மாதிரி இருக்கும் பாதத்தில், இந்த குதிக்காலில் அந்த மாதிரி வெடிப்பு இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு ஆன உடனே அதில் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டு அதை கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம அந்த எங்கே வெடிப்பு இருக்குதோ அதை நைட்டில் போடுங்க. முக்கியமாக நைட்டில் போட்டு படுங்க. அது தொடர்ந்து 1 வீக் போடுங்க. அது சூப்பராக சரியாயிடுமா. மாமா இன்னைக்கு நம்ம வீட்டில் டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான நெய் பொங்கல் தான். அதுக்கு காம்பினேஷனாக சாம்பார் வச்சுருக்கோம். இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி விட இது போல் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா பொங்கலுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெதுவடைலாம் நம்ம இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் இந்த மெதுவடையை சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. இடுப்பு வலியெல்லாம் போகும். இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுமா. நெய் பொங்கல், சாம்பார், மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்.